வெல்கம் டு சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எக் தொக்கு அண்ட் எக் கிரேவி. இதை வந்து நீங்கள் சாதம், இட்லி, சப்பாத்தி எதோட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு பேன் வச்சு அந்த பேன் ஹீட் ஆனதுமே ஒரு டீஸ்பூன் கடுகு நம்பருக்கு போட்டு அந்த கடுகு நல்லா கொஞ்சம் சோம்பு போட்டு அது கோல்டன் ஆனதுமே 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுவேன். கோல்டன் ஆகட்டும். அது ஃப்ரை ஆகிற கேப்பில் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவை போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து இதில் கலந்துட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா தண்ணி கொதிஞ்சதுமே அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அது ஓரளவுக்கு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதோட மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது இருக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதோட 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், உங்களுக்கு நல்லா பெப்பர் தூக்கலாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அதோட லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க முடியும். அது கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் வந்து ஒரு 5 முட்டை, இது வந்து நம்ம 5 முட்டைக்கான ரெசிபி. அது 5 முட்டையை வந்து வேக வச்சு அதை நல்லா தோல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம நாளாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா மசாலாலாம் கொஞ்சம் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நல்லா நாளாக கட் பண்ணி ஒரு கீரை விட்டுக்கணும். கீரை கீறினதுக்கப்புறமா அந்த அந்த கிரேவியில் வந்து நம்ம அந்த முட்டையை ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கிறதால நல்லா திக்கான ஒரு கொதி வந்து ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வரும். அப்போ வந்து கொத்தமல்லி கார்னிஷிங் பண்ணி இறக்கி வச்சிடணும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிங்க வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆல்சோ. தேங்க்யூ.